பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, பிரதமர் தமிழகம் வர இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? யாரெல்லாம் இதுல பங்கெடுத்திருக்காங்க? ஸ்ரீராம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக தவிர வேற எந்த கட்சிகளும் இல்லை என்ற ஒரு விமர்சனம் இருந்த நிலையில்தான் பிரதமர் 23ஆம் தேதி சென்னை வரக்கூடிய நிலையில் அந்த கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் முதல் கட்டமாக இன்று காலை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை டிடி தினகரன் சந்தித்து அமமுக அந்த கூட்டணியில் இணைவதை உறுதி செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது பாமகவின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் தற்போது சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக இந்த கூட்டணியில் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் பாமகவை இணைத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அந்த கூட்டணியில் இணைந்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது பாரதிய ஜனதாவின் மேலிட பொறுப்பாளரை பியூஷ் கோயலை சந்தித்து அன்புமணி சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக பாமக சார்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியுடைய பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.